This video is sponsored by SPO Digital Marketing. ஸ்கிப் பண்ணாதீங்க, பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்கலாம்னா, ஃபேஸ்புக்கில் எப்படி பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ஈஸி தான். ஃபேஸ்புக்கில் வந்தவுடனே இந்த 3 டாட்டை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு அந்த செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட்டு இதிலே இன்னொரு செட்டிங்ஸ்னு ஒன்று இருக்கும், அதையும் நம்ம கிளிக் பண்ணிவிட்டு உள்ளே வந்தோடனே பார்த்திங்கன்னா நிறைய காட்டும், பர்சனல் டீட்டெயில்ஸு எல்லாமே காட்டும். அதில் பார்த்திங்கன்னா நம்ம பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு இருக்குல்ல, அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை கிளிக் பண்ணோடனே பார்த்திங்கன்னா இன்னொரு ஆப்ஷன் வரும், அக்கௌண்ட் அண்ட் ப்ரைவேசின்னு. அதில் பார்த்திங்கன்னா அதில் பாஸ்வேர்டு அண்ட் செக்யூரிட்டின்னு இன்னொரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணோடனே சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் மேலே. அது 2 ஸ்டெப் வெரிஃபிகேஷன் நிறையா இன்னும் இருக்கும். நம்ம சேஞ்ச் பண்ணுறது மட்டும் எப்படின்னு பார்க்கலாம். சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே நம்ம ஃபேஸ்புக்கா இல்லை இன்ஸ்டாகிராமான்னு கேட்கும். நம்ம ஃபேஸ்புக் கொடுத்துக்கலாம். ஃபேஸ்புக் கொடுத்தோடனே கரண்ட் பாஸ்வேர்டு நம்ம என்ன போட்டிருந்தோம் ஞாபகம் இருந்தால் நம்ம அந்த கரண்ட் பாஸ்வேர்டு போட்டுக்கலாம். அப்படி ஞாபகம் இல்லைன்னா அந்த பாஸ்வேர்டு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ நான் கரண்ட் பாஸ்வேர்டு போட்டேன், நியூ பாஸ்வேர்டு போட்டேன். இப்போ அடுத்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி என்னோடய மெயில் ஐடியை லிங்க் பண்ணி வச்சுருக்கேன். நான் ஆல்ரெடி என்னோடய மெயில் ஐடி லிங்க் பண்ணி வச்சுருக்கிறதுனால எனக்கு கோடு அந்த மெயில் ஐடிக்கு போகும். அந்த கோடை போட்டால் தான் என்னால் சேஞ்ச் பண்ண முடியும். இதே நீங்கள் எதுவுமே கொடுக்கலனா கூட உங்களுக்கு டேரெக்டாக சேஞ்ச் ஆகாது. உங்களோட ஃபோன் நம்பரு இல்லைனா அதுக்கு ஏதாவது ஒரு ஓடிபி ஏதாவது மெசேஜ் மாதிரி போகும். அந்த ஓடிபி போட்டோடனே நமக்கு திருப்பி சேஞ்ச் பாஸ்வேர்டுன்னு காட்டும். திருப்பி சேஞ்ச் கொடுத்தோம்னா நமக்கு சேஞ்ச் ஆகிரும். அவ்வளோதான். இப்போ அந்த நம்ம கரண்ட் பாஸ்வேர்டை மறந்துட்டால் எப்படி பண்ணுறதுன்னு நான் சொல்கிறேன் உங்களுக்கு. மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் நம்ம பழைய பாஸ்வேர்டை மறந்துருப்போம், ஓல்டு பாஸ்வேர்டை. அதனால் இப்போ 1 டைம் சேஞ்ச் பண்ணி வச்சுக்கிட்டா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ திருப்பி அதே மாதிரி அந்த 3 டாட்டை கிளிக் பண்ணி செட்டிங்ஸ்குள்ளே போயிட்டு மறுபடியும் செட்டிங்ஸ் அண்ட் ப்ரைவேசிக்குள்ளே போயிட்டு பாஸ்வேர்டு அண்ட் செட்டிங்ஸ்குள்ளே போனோன்னே திருப்பி எப்பயும் போல் சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்துட்டு நம்ம சேஞ்ச் பாஸ்வேர்டு கொடுத்தோடனே ஃபேஸ்புக்கில் தானே சேஞ்ச் பண்ண போகிறோம்னு கேட்கும். மறுபடியும் திருப்பி நம்ம ஃபேஸ்புக்கில் கிளிக் பண்ணோன்னே கரண்ட் பாஸ்வேர்டு நமக்கு தெரியாது. அதனால் இப்போ என்ன பண்ணுறோன்னா ஃபர்கெட் பாஸ்வேர்டுன்னு ஒரு ஆப்ஷன் கீழே இருக்கும் பாருங்கள், அந்த டிக் பாக்ஸை கிளிக் பண்ணி அந்த ஃபர்கெட் பாஸ்வேர்டு கொடுத்தோம்னா நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுற போதே ஒரு மொபைல் நம்பர் இல்லைனா இமெயில் ஐடி வச்சு ஓப்பன் பண்ணியிருப்போம். அந்த நம்பருக்கு பார்த்திங்கன்னா ஒரு வைவா ஓடிபி மாதிரி போகும். அந்த ஓடிபியை நம்ம இதில் என்ட்ரு பண்ணோம்னா பாஸ்வேர்டை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அதாவது நம்ம கரண்ட் பாஸ்வேர்டு தெரியாத போது இப்போ இந்த மாதிரி ஒரு மெத்தடில் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ அதை கொடுத்த உடனே பார்த்திங்கன்னா அந்த இதுக்கு ஓடிபி போகும் 6 நம்பரை போட்ட உடனே நமக்கு கரண்ட் பாஸ்வேர்டு சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஓடிபி என்ட்ரு பண்ணோன்னே கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே பார்த்திங்கன்னா இப்போ நம்ம நியூ பாஸ்வேர்டு அப்டேட் பண்ணிக்க சொல்லி கேட்குது. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா கொஞ்சம் ஸ்ட்ராங்காக நம்ம எப்போ பாஸ்வேர்டு போட்டாலுமே யாருக்கும் தெரியாத மாதிரி இருக்கணும். கரெக்டாக அந்த பாஸ்வேர்டு நம்மளும் ஞாபகம் வச்சுக்கணும். எப்பயுமே 1 டைம் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறது நல்லது. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு ஸ்ட்ராங்கான பாஸ்வேர்டு போட்டுட்டு கண்டினியூ கொடுக்குறேன். கண்டினியூ கொடுத்தோன்னே எனக்கு மொபைல்லேயே சேவ் ஆப்ஷன் காட்டுது. நான் சேவ் கொடுத்துட்டேன். அவ்வளோதான். இப்போ ஈஸியாக நம்ம சேஞ்ச் பண்ணியாச்சு. எல்லோரும் முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட்லி சேஞ்ச் பண்ணி கரெக்டான பாஸ்வேர்டை தெரிஞ்சுக்கோங்க.